எனது தந்தையாரை வணங்கி, வாய்த்த வயதில்லை ஆனால் வணங்கி, மருத்துவம் சொல்லி தந்த ஆசான் இந்த நேரத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு 25 years பேக் ஈவினிங் ஒரு நாள் சண்டே ஈவினிங் இவர் தான் மருத்துவ கல்லூரி நிறுவ போகிறாருன்னு சொன்னார். அவர் காட்டிய வழியில் என்னால் முடிந்தவரை இயன்றவரை செய்து கொண்டிருக்கின்றோம். 2 மருத்துவக் கல்லூரியை நிறுவினோம். இன்று 3வது மருத்துவக் கல்லூரியும் நிறுவிக் கொண்டிருக்கின்றோம். அதை தவிர இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 15 வருஷமாக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? மருத்துவத்தில் மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் ஆசான் என தந்தையார் தான். நாம் கற்றுக்கிட்ட பாடம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இவ்வளோ இருக்கும்போது, இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது, இன்னைக்கோட காலையில் நம்ம பின்னாடி பி பிளாக்ல 30 கன்சல்டேஷன் ரூம்ஸ் திறந்தோம். எஸ்தட்டிக் கிளினிக் பண்ணியிருக்கோம். அதை தவிர இஎன்டி கிளினிக் பண்ணியிருக்கோம். விஸ்டான்ற ஒரு 5 ஸ்பெஷல் கிளினிக்ஸ் திறந்துருக்கோம். அது விஐபிக்குள்ள அந்த பக்கமாக தனியாக ரிசீவ் பண்ணி மேலே ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்க ஃப்ரம் தி கேட் டு திருப்பி டாக்டரை பார்த்துட்டு அவங்க திருப்பி வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் மொத்தத்தையும் பார்த்துக்கிற மாதிரி. இது ஒன்லி விஐபிக்கு. ஏன்னா மற்ற பேஷண்ட்ஸு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா இப்போ நமக்கு இங்கே க்ரௌடு இடம் பத்தலை. அப்போ விஐபி சில பேர் வரும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி வேணுங்கிறதுக்காகவும் அது மாதிரி கிளியர் பண்ணோம். எந்த டாக்டர் வேணும்னாலும் அந்த ரூமை எடுத்துக்கலாம், அவங்க புக் பண்ணிக்கலாம். அவங்களுடைய பேஷண்ட்ஸை வர வச்சு அங்கே பார்த்து ப்ரைவேட்டாக தனியாக செப்பரேட் என்ட்ரன்ஸில் அனுப்பிச்சி வைக்கலாம். அதே போல் காஸ்மெட்டாலஜியில் கம்ப்ளீட் காஸ்மெட்டாலஜி எடுக்கிறோம். காஸ்மெட்டாலஜி அண்டு பிளாஸ்டிக் சர்ஜரியும் சேர்ந்து யுனைட்டடாக 50 வயதோ 60 வயது ஆட்களையும் 30 வயதுக்கு மாற்றக்கூடிய திறமை இந்த மருத்துவ வல்லுநருக்கு இருக்குது. அதையெல்லாம் சேர்ந்து இவங்க நாட் ஓன்லி தி டாக்டர்ஸ், அதுக்கு தகுந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து அதெல்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கோம். மக்கள் அதை பயன்பெறணும். இன்றைக்கு ஐயாவின் பிறந்தநாள் அன்னைக்கு இதை செய்யணும்னு ஆசைப்பட்டோம், செஞ்சுருக்கிறோம். அதை தவிர இன்னைக்கு நம்மளுடைய குரூப்பில் எடுத்துக்கிட்டால் இத்தனை மருத்துவமனை இருந்தாலும் என்னுடைய பார்வையில் நமக்கு மருத்துவர்கள் பெருகிக்கிட்டே வராங்க. இந்த மருத்துவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் இத்தனை வருஷமாக இருந்ததுனால இத்தனை தனியார் கல்லூரியும் அரசாங்க கல்லூரியும் பிரதமர் மோடியும் அவர்களும் மருத்துவ சீட்டை டபுள் ஆக்குறாரு. அப்படி ஆக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமான மருத்துவர்கள் இருப்பாங்க. நீங்கள் அமெரிக்காவை சொல்லலாம், இல்லை நீங்கள் எந்த நாட்டை வேணாலும் சொல்லுங்கள். இன்னைக்கு எல்லா உலகத்துக்கே மருத்துவ நிபுணர்களை அனுப்பி வைப்பது தமிழ்நாடாக மாறக்கூடிய நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ டாக்டர் சிம்சன் நாங்கள் 1 இயருக்கு பின்னாடி இங்கே நம்ம லான்ச் பண்ணோம். ஹோம் விசிட் ஆரம்பித்தோம், நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ அதோடைய அடுத்த பரிமாணமாக ஹலோ டாக்டர் ஆப்பை நாங்கள் இங்கே இப்போ இனாகரேட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா, என்னுடைய டார்கெட் என்னென்னா 10,000 ஃபேமிலிஸை நம்ம ரீச் அவுட் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது எல்லாம் நோயாளி ஆகணும்னு இல்லை, வருமுன் காப்போம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இதெல்லாம் இப்போ நமக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜரி தேவைன்னா வந்தால் போதும். இல்லைன்னா அவங்க வீட்லேயே அட்வான்ஸ்டு முறையில் அவங்கள போய் வீட்டில் பார்த்து அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் நவீன உபகரணங்கள்லாம் வந்திருக்கு இன்னைக்கு. ஏன்னா எல்லாமே லைவாக உங்கள் வீட்டில் இருந்தே பண்ணும்போது இங்கே கண்ட்ரோல் ரூம், வார் ரூம் சொல்லக்கூடிய ஒரு ரூம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வார் ரூம்லேருந்து சீனியர் டாக்டர்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க.
சில பேர் நினைக்கலாம், என்ன டாக்டரை இவ்வளோ சீப்பாக்குறாங்க, நர்சிங் எப்படி? அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் இங்கேருந்து உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா அவங்களுக்கு அரை நாள் போயிடும். அரை நாள் மட்டும் இல்லை, அவங்களுடைய பொன்னான வேலை கெடும். அதே போல் சில பேருடைய தாய் தகப்பன் இங்கே இருப்பாங்க, அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம், வெளியூரில் வேலை பார்க்கலாம். அவங்கள அழைச்சிட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்து பார்க்குறோம். உங்கள் தேவை என்னவோ, உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை அங்கேயே அனலைஸ் பண்ணி தேவைப்பட்டால் இங்கு வந்தால் போதும். அதற்கு மேலே அவங்க முன்னாடி இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அது இப்போ ஆரம்பித்து சாம்பிளாக போட்டு நல்லா போயிட்டு இருக்குது. அவ்வளோ பேஷண்ட்ஸு ரொம்ப ஹாப்பி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பார்த்து டயாலிசிஸும் பிளான் பண்ணுறோம். என்னென்ன வியாதிக்கு வீட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் வித் கவர்மெண்ட் நார்ம்ஸோட அனலைஸ் பண்ணி அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் நம்ம அங்கே கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். அதன் ஒரு பரிமாணமாக தான் இன்றைக்கி ஹலோ டாக்டர் ஆப் பண்ணுறோம். ஐயா காட்டிய வழியில் நான் என்றும் பயணிக்க தயார். அதே மாதிரி தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். மக்கள் சேவையும் மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நடத்துறது நான் வந்து கமர்ஷியலாக இல்லை. ஐ வில் நெவர் கால் இட் அஸ் சீப், இட் இஸ் அஃபோர்டபுள். அப்படி தான் என்னுடைய செயல்பாடுகள் எங்களால் முடிந்த அளவு செஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு மருத்துவ உபகரணங்களும் என்ன விலை விற்கிது, என்னென்ன அவர் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போடுறதுன்னா இன்றைக்கி எத்தனை ஆயிரம் கோடி தேவைப்படுது, அதையெல்லாம் யோசித்து தான் இந்த ஹலோ டாக்டர் நான் செஞ்சுருக்கிறேன். ஐயாவோட வாழ்த்து எங்களுக்கு எப்போ இருக்கணும். நன்றி, வணக்கம்.